ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம கோரிலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, த டேர்ம் கோரிலேஷன் இஸ் த ஸ்டடி ஆஃப் டிகிரி ஆஃப் லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ். அதாவது ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்க லீனியர் ரிலேஷன்ஷிப் பற்றியும் அதோட டிகிரி பற்றி படிக்கிறத நம்ம கோரிலேஷன்னு சொல்லுவோம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, கோரிலேஷன் மீன்ஸ் ரிலேஷன் பிட்வீன் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இல்லை ஏபி. ஸோ இந்த மாதிரி இருக்க ரெண்டு வேரியபிள்ஸோ இல்லை மூணு வேரியபிள்ஸோ இதுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறதா கோரிலேஷன். ஸோ கோரிலேஷனில் வந்துட்டு நம்மளுக்கு 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ்னால் பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன், சிம்பிள் கோரிலேஷன், பார்ஷியல் அண்ட் மல்டிபிள். ஸோ 5 டைப்ஸ் இருக்குது. இந்த 5 டைப்ஸ் பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னா என்னென்னா, XY அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வேரியபிள்ஸ் எடுத்துட்டோன்னா ரெண்டு வேரியபிள்ஸோட சேஞ்சஸுமே வந்துட்டு ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூஸுமே வந்துட்டு ரைஸ் ஆகும். இல்லை எக்ஸோடது டவுன் ஆச்சுன்னா ஒய்யும் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் இருக்கும்போது ரெண்டு வேரியபிள்ஸோட வேல்யூஸ் எப்போவுமே ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பாசிட்டிவ் கோரிலேஷன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம ஈல்ட் அண்ட் ஃபர்டிலைசர் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நிலத்தில் வந்துட்டு நம்ம பயிரெல்லாம் விளைய வைக்கிறோன்னா அப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் இடம் இருக்கும்போது கொஞ்சம் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நிறைய இடம் போகும்போது எவ்வளோ பயிர் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் கோரிலேஷனுக்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். செகண்ட் வந்துட்டு நெகட்டிவ் கோரிலேஷன். ஸோ நெகட்டிவ் கோரிலேஷன் என்னென்னா, எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்க ரெண்டு வேரியபிள்ஸுமே வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்துட்டு சேஞ்சஸ் நடக்கும். இப்போது எக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் டிக்ரீஸ் ஆகும், இல்லை எக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேரியபிள்ஸுமே வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா அதை நம்ம நெகட்டிவ் கோரிலேஷன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட். இப்போது ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், சரி டக்குன்னு வாங்கி வச்சுக்கலான்னு நிறையா வாங்குவோம். ஸோ அது மாதிரி கம்மி ப்ரைஸில் வந்துட்டு நிறைய பொருள் வாங்கும்போது அது வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டுமே டோட்டலாக சேஞ்சஸ் ஆப்போசிட்டாக இருக்குது. ரெண்டுமே இது வந்துட்டு கம்மியாகுது, அது நிறைய ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சேஞ்சஸ் நடக்கும்போது அதை நம்ம நெகட்டிவ் கோரிலேஷன்னு சொல்லுவோம். தேர்டு சிம்பிள் கோரிலேஷன் என்னென்னா, எக்ஸ் ஒய் அப்படின்னு வெறும் 2 வேரியபிள்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதை வந்துட்டு நம்ம சிம்பிள் கோரிலேஷன்னு சொல்கிறோம். அடுத்து ஃபோர்த் வந்துட்டு பார்ஷியல் கோரிலேஷன். பார்ஷியல் கோரிலேஷன்னா எக்ஸ் ஒய் இசட் இல்லை ஏபி. ஸோ எவ்வளோ வேரியபிள்ஸ் மோர் தென் 2 வேரியபிள்ஸ் இருக்கும் போது நம்ம அதில் வெறும் 2 வேரியபிள்ஸோட கோரிலேஷன் மட்டும் எடுக்கிறோன்னா அப்போ வந்துட்டு அதை நம்ம பார்ஷியல்னு சொல்லுவோம். நிறைய வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம ரெண்டுத்தோடது எக்ஸ் ஒய்யோடது மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அப்படிங்கும்போது இதை நம்ம பார்ஷியல் கோரிலேஷனில் சொல்லலாம். அடுத்து மல்டிபிள் என்னென்னா, மல்டிபிள் அதே மாதிரி தான் மோர் தென் 2 வேரியபிள்ஸ் இருக்கும், நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். அதில் நம்ம ரெண்டோட கோரிலேஷன் கண்டுபிடிக்கும் போது அதோட ரிசல்ட் வந்துட்டு இதோடது மட்டும் இல்லாமல் குரூப் மிச்சம் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் பேஸ் பண்ணி நம்ம அந்த ரிசல்ட் கண்டுபிடிக்கும் போது அதை நம்ம மல்டிபிள் கோரிலேஷன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ கோரிலேஷனில் 5 டைப்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு நம்ம சம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கோரிலேஷனில் சில ஃபார்முலாஸ் இருக்குது. அது வந்துட்டு 4 மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது. என்னென்ன மெத்தட்ஸ்னால், ஸோ அந்த 4 மெத்தட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்கேட்டர்ட் டயக்ராம், செகண்ட் வந்துட்டு கால் பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தட், அடுத்து வந்துட்டு ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், ஃபோர்த் ஒன் வந்துட்டு கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் பை கான்கரண்ட் மெத்தட். ஸோ இந்த 4 மெத்தட்ஸுமே வந்துட்டு கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா செகண்ட் ஒன் தான். ஸோ கால் பர்சனோட கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தட் தான் வந்துட்டு நம்ம முக்கால்வாசி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம எப்படி சம் போடுறோன்னு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரே ஒரு சம் மட்டும் பார்க்கலாம். ஸோ சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்துடலாம். இது வந்துட்டு நம்ம ஆரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்மால் ஆரில் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என் இன்ட்டு சமேஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு கேபிட்டல் ஒய் மைனஸ் சமேஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு சமேஷன் ஆஃப் கேபிட்டல் ஒய் ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் கேபிட்டல் என் இன்ட்டு சமேஷன் ஆஃப் capital X square minus summation X the whole square minus root of capital N into summation capital Y square minus summation of capital Y the whole square.
ஸோ இதுதான் வந்துட்டு கால் பியர்சன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒய்னு நம்மளுக்கு 2 வேரியபிள் இருக்குது. எக்ஸுக்கு வந்துட்டு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு வந்துட்டு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 இது பார்க்கும்போது நம்மளுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் கோரிலேஷன் பார்த்தோம்ல, அதில் எந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோடது எப்படி இருக்குது, 1 3 5 7 9 எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. அதே மாதிரி ஒய்யோட ஆன்சர் கொடுத்துருக்கிற வேல்யூஸும் எப்படி இருக்குன்னா 2 4 6 8 10 இதுவுமே வந்துட்டு இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகும்போது இதை நம்ம பாசிட்டிவ் கோரிலேஷன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த சம் சால்வ் பண்ணுறது வந்துட்டு பாசிட்டிவ் கோரிலேஷன் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ calculate coefficient of correlation between x and y. எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்கிற coefficient of correlation தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்முலாவில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோன்னா எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் ஒய் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு தனித்தனியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒட்டுக்க எடுத்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் ஒய் ஸ்கொயர் இது எல்லாத்தோட வேல்யூஸும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க 1 3 5 7 9. அடுத்து ஒய் வந்துட்டு 2 4 6 8 and 10. ஸோ இதே மாதிரி வந்துட்டு இது 2 கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய்னா இது 2 நம்ம மல்டிபிள் பண்ணுறது தான். ஸோ 1 into 2 2, 3 into 4 12, 5 into 6 30, 7 into 8 56, 9 into 10 90. அடுத்து வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இந்த டேர்மை வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். 1 1 சார் 1, 3 3 சார் 9, 5 5 சார் 25, 7 7 சார் 49, 9 9 சார் 81. அடுத்து ஒய் ஸ்கொயர் வந்துட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். 2 2 சார் 4, 4 4 சார் 16, 6 6 சார் 36, 8 8 சார் 64, 10 10 சார் 100. ஸோ நம்மளுக்கு இது எல்லாத்தோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லாத்துக்கு முன்னாடி சமேஷன் இருக்கனால நம்ம இந்த எல்லா வேல்யூஸையும் அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கீழே சமேஷன் எடுப்போம். சமேஷன் ஆஃப் எக்ஸ், சமேஷன் ஆஃப் ஒய், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஸோ இங்கே கிடைக்கிற இந்த வேல்யூஸ் எடுத்து தான் நம்ம வந்துட்டு மேலே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சமேஷன் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 25 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 30, எக்ஸ் ஒய் ஆட் பண்ணோன்னா 190, எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு 165, ஒய் ஸ்கொயர் வந்துட்டு 220. ஸோ நம்மளுக்கு இப்போது எல்லாத்தோட வேல்யூஸும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா என்னென்னா ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு n into summation of xy minus summation of x into summation y whole divided by root of n into summation x square minus summation x the whole square minus root of n into summation y square minus summation y the whole square. ஸோ நம்மக்கிட்ட சமேஷன் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ இருக்குது, சமேஷன் எக்ஸ் சமேஷன் ஒய்யோட வேல்யூ இருக்குது, சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் சமேஷன் ஒய் ஸ்கொயர் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த எண்ணுங்கிறது என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ சம்மில் வந்துட்டு நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம கேபிட்டல் என். இங்கே நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது 1 2 3 4 5. ஸோ கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்துட்டு 5. ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கேபிட்டல் எண்ணுக்கு வந்துட்டு 5, சமேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வந்துட்டு 190 மைனஸ் சமேஷன் எக்ஸ் வந்துட்டு 25, சமேஷன் ஒய் வந்துட்டு 30 ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் n வந்துட்டு 5, சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 165 மைனஸ் சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னால் இங்கே சமேஷன் எக்ஸுங்கிறது வந்துட்டு நம்ம என்ன போட்டிருக்கோம் 25 கொடுத்துருக்கோம். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ
சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னால் இந்த எக்ஸை தான் நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 25 ஸ்கொயர் பண்ணோன்னா 625 வரும். அதே மாதிரி சமேஷன் ஒய் த ஹோல் ஸ்கொயர், ஸோ ஒய்யை தான் நம்ம இங்கே வந்துட்டு ஸ்கொயர் பண்ணுறோம் 30, அப்போ 900. இந்த ரெண்டு வேல்யூஸை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு 625 மைனஸ் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு சமேஷன் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்துட்டு 220 மைனஸ் 900. ஸோ மேலே வந்துட்டு நம்ம 5 இன்ட்டு 190 பண்ணோன்னா 950 மைனஸ் 25 இன்ட்டு 30 750 ஹோல் டிவைடட் பை 8 இன்ட்டு 165, 5 இன்ட்டு 165 வந்துட்டு 825 மைனஸ் 625 மைனஸ் 5 இன்ட்டு 220 வந்துட்டு 1100 மைனஸ் 900. ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா 950 இல்லை 750 போச்சுன்னா 200 ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் 825 இல்லை 625 போச்சுன்னா 200. அதே மாதிரி 1100 900 போச்சுன்னா 200. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போது ரூட் இன்ட்டு ரூட் சேம் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம 2வை வந்துட்டு எப்படி எழுதுவோன்னா √2 இன்ட்டு √2ன்னு எழுதுவோம். ஸோ அதே ஃபார்ம் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 டைம் √200 இருக்கனால நம்ம இங்கே வெறும் 200 எழுத போகிறோம். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு வேல்யூ வந்துட்டு 1 தான் கிடைக்கும். ஸோ ஆரோட வேல்யூ வந்துட்டு 1. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் சம் தான் ஃபஸ்ட்டு சம் நம்ம போட்டிருக்கோம். இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி கோரிலேஷனில் நம்ம முன்னாடி சொல்லி இந்த டைப்ஸ் அதை பற்றியும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.